ஓகே, இப்போ கண்டெய்னர் விட்ஜெட்டை வச்சு ஒரு நிமாஃபிக் பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சம் சாஃப்ட் யூஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பட்டன் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே, அதுக்கான சாம்பிள் இமேஜ் நான் இங்கே வச்சுருக்கேன். ஓகேங்களா, சாம்பிள் இமேஜ் பார்க்கல உங்களுக்கு தெரியும். இது வந்து சாஃப்ட் யூஐ அப்படின்னு சொல்லுவாங்க, நிமாஃபிக் பட்டன்ஸ் அப்படின்னா. இதை நம்ம ஃப்ளட்டரில் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா சென்டரில் ஒரு கண்டெய்னர் விட்ஜெட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம வந்து கண்டெய்னர் விட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஹைட் ஒரு 100 பிக்சல் வச்சுக்கலாம். சேம் வித்தும் ஒரு 100 பிக்சல் வச்சுக்கலாம். சைல்டை வந்து ஒரு ஐக்கானை வச்சுக்கலாம். ஓகேங்களா, icons.home. ஓகேங்களா, இந்த ஐக்கானோட ஹைட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரி, சைஸை ஒரு 45 to 50 வரையும் வச்சுக்கலாம். ஓகேங்களா, 50ங்கிறது இந்த ஐக்கானோட ஹைட்டை. இப்போ இந்த கண்டெய்னரை நம்ம டிசைன் பண்ணலாம். அந்த சாஃப்ட் யூஐ இருக்குல்ல, இந்த சாஃப்ட் யூஐ இருக்குல்ல, இதுக்கு எது மாதிரி நம்ம டிசைன் பண்ணலாம். இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இந்த பட்டன் நான் டிசைன் பண்ணி காமிக்கிறேன். அதாவது இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒன் சைட் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்குது, ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர், அதாவது கிரே ஆர் பிளாக்கோட ஷேடோ இருக்குது. இந்த ஃபுல் கலரும் ஒரு டபுள் கலர், அதாவது இந்த சைடில் ஒரு கலரும் இந்த சைடில் ஒரு கலரும் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் இதை மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம டிசைன் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எதில் நம்ம பண்ண போகிறோம்னா டெக்கரேஷன் அப்படிங்கிற இந்த விட்ஜெட்டில் தான் நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். பாக்ஸ் டெக்கரேஷன். ஓகேங்களா, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதோட ஷேடோ தான் ஃபஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கலர்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்து காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே வந்து பியூர் ஒயிட் கலரில் இருந்துச்சுன்னா, ஓகேங்களா, உங்களுக்கு இது ஒயிட் கலர் தனியாக தெரியுதா, அதை நம்ம இன்னும் கிளியராக செக் பண்ணி காமிக்கிறதுக்கு பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்குலர் ஒரு 10 பிக்சல்ஸ். ஓகேங்களா, 10 பிக்சல் கொடுத்தோன்னே அது பார்டர் ரேடியஸ் வந்துடுச்சு. இன்னமும் இந்த கலரை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா சிங்கிள் கலர் இல்லாமல் ஒரு ஷேடட் கலராக நம்ம கொடுக்கல, இன்னும் கிளியராக தெரியாது. ஓகேங்களா, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கலர்ஸ் எடுத்துட்டு இதுக்கு பதிலாக லீனியர் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதாவது கிரேடியன்ட் ஒரு சைடு ஒரு கலரும் இன்னொரு சைடில் இன்னொரு கலரும் தெரிகிற மாதிரி. ஓகேங்களா, கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் லீனியர் கிரேடியன்ட் நான் யூஸ் பண்ண போகிறேன். லீனியர் கிரேடியண்ட்டை யூஸ் பண்ணி இதோட கலர்ஸ், அதாவது இதில் மல்டிபிள் கலர்ஸ் கொடுக்கலாம், சிங்கிள் கலர் இல்லாமல் மல்டிபிள் கலர்ஸ். இங்கே நமக்கு என்ன கலர் இருக்கோ அந்த கலரே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்டில் போயிட்டு ஓகேங்களா, இதோட கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா DE. ஓகேங்களா, இதுதான் அந்த கலர் கோட். இந்த கலர் கோடை சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன், ஓகேங்களா, பேஸ்ட் பண்ணுறேன். பட் கலர் டிஃபைன் பண்ணுறப்போ, அதாவது ஹெக்ஸாடெசிமல் கலர் டிஃபைன் பண்ணுறப்போ நீங்கள் வந்து டைரெக்டாக கோட் மட்டும் கொடுத்த பத்தாது, இதில் 0xFF அப்படிங்கிற இந்த கோடை நீங்கள் முன்னாடி ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கலர் கொடுத்தாச்சு, செகண்ட் கலர் அதே மாதிரி நான் சிஸ்டம் டிஃபால்ட் இருக்கக்கூடிய colors.white இந்த கலர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த ஷேப் கிடச்சிருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு பார்க்கறதுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓரளவுக்கு அந்த ஷேப் கிடச்சிருச்சு. ஒரு சைடு ஒயிட்டும் இன்னொரு சைடு வந்து அந்த லைட் கிரே கலரும் அப்படின்னு. ஓகேங்களா, இது இன்னமும் நம்ம எக்ஸாக்டாக இந்த பட்டன் மாதிரியே நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஷேடோ கொடுத்துட்டோம்னா அந்த பட்டன் மாதிரியே நமக்கு டிசைன் ஆகிடும். நம்ம ஆப்போசிட்டில் கொடுக்கணும், நான் இந்த சைடில் மாற்றி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஓகேங்களா, வித் ஒபாசிட்டி 0.3 ஆர் 0.4. ஓகேங்களா, இது உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் தான், எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மாற்றி கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். இப்போ இந்த பாக்ஸ் ஷேடோவை நம்ம டிஃபைன் பண்ணலாம். பாக்ஸ் ஷேடோ வந்து மல்டிபிள் கலர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது மல்டிபிள் பாக்ஸ் ஷேடோ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பாக்ஸ் ஷேடோ
color first color ஓகேங்களா colors.white with opacity 0.4 ஓகேங்களா இது வந்து டாப்ல இருக்கக்கூடிய இந்த கலர் blur radius பாத்தீங்கன்னா 16.0 கொடுக்கிறேன் ஓகேங்களா ஆனா இது வந்து உங்களுக்கு இன்னும் கிளியரா தெரியல சோ நம்ம என்ன பண்ணலாம்னா இதோட ஆஃப்செட்டை மாத்தறோம்னா இன்னும் கொஞ்சம் கிளியரா உங்களுக்கு தெரியும் ஆஃப்செட் அப்படினு சொல்லி கொடுத்துட்டு x ஆக்சிஸ்லயும் y ஆக்சிஸ்லயும் எந்த அளவுக்கு இது ஆஃப்செட் தள்ளி வரணும் அப்படிங்கிறது தான் அந்த ஆஃப்செட் அப்படினு சொல்லி சொல்லுவாங்க இதுவே நீங்க 00 ல தான் பை டிஃபால்ட்டா இருக்கும் ஓகேங்களா 00 ல தான் இருக்கும் பை டிஃபால்ட்டா இத நம்ம என்ன பண்ண போறோம்னா டாப்ல மூவ் பண்ணனும்னா மைனஸ்ல வேல்யூ கொடுக்கணும் ஓகேங்களா பாட்டம்ல கொண்டு வரணும்னா பிளஸ்ல வேல்யூ கொடுக்கணும் இப்போ நான் டாப்ல நான் இத மூவ் பண்ணனும்னு நினைக்கிறேன் சோ நான் என்ன பண்றேன்னா மைனஸ்ல வேல்யூ கொடுத்துட்டு -5 அதாவது x ஆக்சிஸ்ல 5 பிக்சலும் y ஆக்சிஸ்ல 5 பிக்சலும் ஒயிட்ங்கறனால உங்களுக்கு தெரியல இதுவே நான் வந்து கிரே கொடுத்தேன்னு வெச்சுக்கோங்களா ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா எனக்கு ஒயிட் தான் வந்து கிளியரா வேணும் அப்படிங்கறனால ஒயிட்ட நான் ஸ்பெசிஃபை பண்றேன் அதே மாதிரி அடுத்த பாக்ஸ் ஷேடோ ஓகேங்களா இத காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாக்ஸ் ஷேடோ கொடுக்கிறேன் இது வந்து -5 லயும் சரி +5 லயும் அதாவது ஆப்போசிட்டா இந்த டைரக்ஷன்ல கலர் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ஒயிட் கலர் இல்லாம Black கலர் வேணும் 0.3 ஓகேங்களா எனக்கு இந்த ஷேடோ கிடைச்சிருச்சு பட் இங்க பாத்தீங்கன்னா இந்த சைடுல ஓவரா கலர் எனக்கு தெரியுது சோ நான் என்ன பண்ணலாம் வித் ஒபாசிட்டி அப்படிங்கறதை எடுத்துட்டேன்னா எனக்கு வந்து ஓரளவு கிளியரா இருக்கும் ஓகேங்களா இந்த டிஸ்டன்ஸை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் blur radius and spread radius யூஸ் பண்ணி 4.0 எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகணும் எந்த அளவுக்கு உங்களுக்கு blur ஆகணும் அப்படிங்கறதை நீங்க இத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கலர் வந்து 2 கொடுத்தீங்கன்னா இன்னும் சாஃப்ட்டா தெரியும் ஓகேங்களா அதே மாதிரியே டிசைன் பண்ணியாச்சா இந்த பட்டன் மாதிரியே ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணி கொண்டு வந்தாச்சு ஆனா இது பட்டன் பாத்தீங்கன்னா உள்ள இருக்க மாதிரி இருக்கு இது வெளியில இருக்க மாதிரி இருக்கு இது இன்னும் எக்ஸாக்ட்டா நம்ம டிஃபைன் பண்ணி உங்களுக்கு நான் சொல்றேன் இந்த வேல்யூஸை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க blur radius இது ஒயிட் கலர் இல்லாம வேற கலர் கூட நீங்க கிரே கொடுத்து பாருங்க எது உங்களுக்கு கரெக்ட்டா மேட்ச் ஆகுதோ ஃபார் எக்ஸாம்பிள் 0.2 கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்க எது உங்களுக்கு கரெக்ட்டா மேட்ச் ஆகுதோ அதை நீங்க யூஸ் பண்ணி உங்க லைவ் கோடிங்ல நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பட்டனை நம்ம வந்து கிளிக்கபிளா மாத்துறதுக்கு இங்க ஈக்குவல் கொடுத்து நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க ஓகேங்களா ink ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு wrap with new widget equal on top ஓகே இத நீங்க வந்து இதோட border radius and blur radius இருக்கும் அதை நீங்க எப்படி மாத்தணுமோ மாத்திக்கோங்க நீங்க இங்க border radius dot circular கொடுத்துட்டு இங்க 10 pixel நான் கொடுத்திருக்கேன் அதே 10 pixel கொடுத்து நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா கரெக்ட்டா அந்த பட்டன்க்குள்ள உங்களுக்கு கிளிக் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் இது இந்த சர்க்கிள் வந்து இல்லாம இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்க சர்க்கிள் இல்லாம இருந்துச்சுனா இது அந்த பட்டன் விட்டு வெளியில உங்களுக்கு வந்து தெரியும் அந்த border வந்து வெளியில தெரியும் சோ நீங்க வந்து என்ன சர்க்கிள் ரேடியஸ் கொடுத்திருக்கீங்களோ border radius அதே ரேடியஸை நீங்க இங்க செட் பண்ணிக்கோங்க இதே கண்டெய்னர் widget நீங்க யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா இது வந்து கிளியரா தெரியாது இங்க்கு பதிலா கண்டெய்னர் widget ஓகேங்களா இங்க்கு பதிலா கண்டெய்னர் widget யூஸ் பண்ணீங்கன்னா இதோட எஃபெக்ட் தெரியாம போய்டும் அதனால ink widget யூஸ் பண்ணி இந்த Neumorphic பட்டனை வந்து on clickable பட்டனா நீங்க மாத்திக்கோங்க ஓகேங்களா இந்த டியூட்டோரியல் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு ஈஸியாவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதுல ஏதாவது கன்ஃபியூஸா இருக்கு இல்ல உங்களுக்கு ஏதாவது டீடைல் தெரியல அப்படினா மறக்காம நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க
இந்த கண்டெய்னர் விட்ஜெட் அவ்வளோதான். இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் கிளாஸில். பார்டர்னா என்னன்னு பார்த்துருக்கோம், கலர்னா பார்த்துருக்கோம், பேக்ரவுண்ட் பிளண்ட் மோட் என்ன அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியது இல்லை. நீங்கள் ஒரு இமேஜ் பிளேஸ் பண்ணிட்டு அதோட பிளண்ட் மோடை வந்து நீங்கள் அதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பேக்ரவுண்ட் கலரோட பிளண்ட் மோட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த கிளாஸ்மார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அதில் பாருங்கள். கிளாஸ்மார்ஃபிசம் UI அப்படின்னு போட்டு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கும். அதாவது ஒரு கிளாஸை வந்து ஒரு ஓவர்லே அப்படி டிசைன் பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு UI டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதை நம்ம வந்து ஃப்ளட்டரில் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நெக்ஸ்ட் கிளாஸில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃப்ளட்டர் பற்றி படிக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது, நீங்கள் பாருங்கள். கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதனால் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் என்னால் நல்ல கண்டென்ட் கொடுக்குறதுக்கு நான் ட்ரை பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.